My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, சார் என்னுடைய மார்க்குக்கு காலேஜ் கிடைக்கல, நான் என்ன செய்கிறது, அடுத்த ரவுண்டு வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க டீம்டு யூனிவர்சிட்டிஸை சார்ந்த மாணவர்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸுடைய க்ளோசிங் மார்க் என்ன அண்ட் இந்த சினாரியோ என்ன மாதிரி சேஞ்சஸ்க்கு உள்ளாகிருக்கு, இதன் மூலமாக தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இம்பேக்ட் எப்படி இருக்கும், அல்லது இதை வச்சு அதை நம்ம எந்த அளவுக்கு கணிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எந்த பர்டிகுலர் மார்க்கை விட கம்மியாக இருக்கிற மாணவர்கள் அடுத்த ஆப்ஷனை யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ கல்லூரிகள், அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் டீம்டு யூனிவர்சிட்டிஸுடைய க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 215 மார்க், 7,30,000 ரேங்க் சம்திங்கில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ 8 lakhs, 9 lakhs, 10 lakhs, 11 lakhs இந்த மாதிரி ரேங்க்ல இருக்கிற மாணவர்களுக்கு முதல் சுற்றில் இடம் கிடைக்கல. இப்போ இந்த 215 மார்க்கை விட கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாம் சுற்றில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் MBBS BDS கிடைக்குமா அப்படின்னா, MBBSக்குரிய வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். BDS கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் BDS ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்கே 162 மார்க். இது ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய தாய் மூகாம்பிகை காலேஜில் தான், அந்த டென்டல் காலேஜில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது இந்தியா ஃபுல்லாக. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் MBBSல க்ளோஸ் ஆனதும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய JR மெடிக்கல் காலேஜில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 215 மார்க். லக்ஷ்மி நாராயணன் 215 மார்க் தான். இப்போ இந்த மார்க் விட கம்மியாக இருக்கிற மாணவர்களுக்கு அடுத்த வருஷம் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடுத்த ரவுண்டில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஸோ இந்த ரியாலிட்டியை மாணவர்கள் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் காம்படிஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டி சைட்லேயும். டீம்டு யூனிவர்சிட்டிலேயே காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் காம்படிஷன் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். இது போன வருஷம் நமக்கு 10 லட்சம் ரேங்க்லலாம் சீட்டு கிடச்சிது சார், இந்த வருஷம் 7 லட்சத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, பணம் செலவு பண்ணுறதுக்கு, பணம் கட்டுவதற்கு அத்தனை பெற்றோர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இது இண்டிகேட் பண்ணுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸுடைய ஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜாக 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும், 30,50,000 வரைக்கும் ஃபீஸுங்கிறது இருக்குது. இவ்வளோ ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த காலேஜ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது குறையலை. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடைச்சா போதும், நான் சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்குது. இது முதல் சுற்று தான். இதில் எல்லாரும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க நம்ம சொல்ல முடியாது. யாரெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற ரீசனுக்காகவோ, அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்குது அப்படிங்கிற ரீசனுக்காகவோ போகிறாங்களோ, இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிட் விடுறாங்களோ, அந்த சீட்டு தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். 100 சீட்டு ஒரு காலேஜில் இருக்குது அப்படின்னா 70 சீட் 60 சீட் கண்டிப்பாக ஃபில் ஆகிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 30 சீட்டோ அல்லது 40 சீட்டோ தான் செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கண்ட்டாக வரும் டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லா காலேஜஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடங்கள் தான் வரும், சரிங்களா? பாதிக்கும் குறைவான இடங்கள் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஒரு 30% ஆஃப் சீட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக 30 to 35% ஆஃப் சீட்ஸ் செகண்ட் ரவுண்டில் வேக்கன்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுவும் மனப்பான்மையை பொறுத்தது தான். 215 மார்க் எடுத்த மாணவர் அல்லது 220 மார்க் எடுத்த மாணவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அல்லது சென்டாக்ல கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் மைனாரிட்டி கேட்டகரி இல்லை, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா சுத்தமாக வாய்ப்பு இல்லைங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கிற மாணவர் ஃபினான்ஷியலாக நான் ரெடி, நான் ஃபீஸ் கட்ட தயார் அப்படின்னு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த சீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இப்போ யார் வெளியே போவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அல்லது வேற கோர்ஸ் போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், அல்லது நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற விஷயத்தை விடுவாங்க. ஸோ அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். லாஸ்ட் இயர்லேயே இதை நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இயர் இப்போ நான் இந்த இதில் 13 காலேஜஸ்னுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க் நான் காமிச்சிடுறேன், சரிங்களா? இந்த இடத்துல இந்த காலேஜஸை நம்ம இந்த வருஷத்தினுடைய 2025 ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய மார்க்கின் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் ராமச்சந்திரா, ஹையஸ்ட் மார்க் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி, அதனால் அதை முதல்ல வச்சுருக்கிறோம். 374 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருந்துச்சுங்க, சரிங்களா? 374 மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அதே இது போன வருஷம் 432 மார்க்காக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அது 374 குறைஞ்சிருக்கு, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு JR வருது. 309 மார்க் இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 215 மார்க்.
அதே மாதிரி எல்லா காலேஜஸ்லையுமே நமக்கு வந்து இந்த ரேட்டிங் அந்த மார்க் அப்படிங்கிறது வந்து இதாகிட்டே இருக்கு. ஒரு சில காலேஜஸ்ல போன வருஷம் மார்க்கை விட இந்த வருஷம் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க 173 222 180 235 135 போன வருஷம் 135 மார்க் இருந்த சீட்டு இந்த வருஷம் 239க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் சார் இப்படி நடந்துச்சு, என்ன காலேஜ்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் காலேஜையும் காமிச்சிடறேன் பாருங்க. இந்த இடத்துல சத்யசாயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 மார்க்குக்கு போன வருஷம் சீட் கிடைச்சிது. இன்ஃபேக்ட் போன வருஷம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுலேயே குறைவான க்ளோசிங் மார்க் இருக்கக்கூடிய காலேஜாக சத்யசாய் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அதனுடைய மார்க்குங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபீஸ், பிகாஸ் ஆஃப் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த காலேஜில் மட்டும்தான் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஃபீஸ் ரிவைஸ் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா காலேஜஸ்லையும் ராமச்சந்திரால மாற்றலை. 30 lakhs போன வருஷம் டியூஷன் ஃபீஸ், இந்த வருஷமும் 30 lakhs தான். இந்த இடத்துல பாருங்க ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 18 லட்சம் ரூபா போன வருஷம் டியூஷன் ஃபீஸ். இதெல்லாம் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான், எக்ஸ்ட்ரா ஃபீஸுக்கு கூட எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா, அடிஷனலாக இருக்கும். இந்த வருஷம் 8 லட்சம் ரூபா ஆல் ஆஃப் அ சடன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 26 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் ஜேஆர்ல. தட் இஸ் த ரீசன் 309லேருந்து 215 குறைஞ்சி. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே குறைவான ரேங்க்ல க்ளோசிங் ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜாக இருந்துச்சு. போன வருஷம் தான் ஆரம்பிச்சேன். இங்கே 27.5 லட்சம் ரூபா 30,50,000 ரூபா. இந்த காலேஜில் 22 லட்சம் ரூபா தான். மற்ற எல்லா காலேஜும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபீஸ் கொஞ்சம் கம்மி, 22 லட்சம் ரூபா. ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு, காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கு அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் செட்டிநாடு, ஏசிஎஸ் எல்லா காலேஜஸ்லுமே மார்க் வந்து 235, 250, 190, 254, 216, 263, 193லேருந்து 263 ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்னும் ஒரு காலேஜ் வந்து இருக்குது, அது வந்து வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhs போன வருஷம், இந்த வருஷமும் அதே 21 lakhsல தான் போகிறாங்க டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க் பாருங்கள், போன வருஷம் 160 மார்க் இருந்துச்சு, இந்த வருஷம் 307 மார்க்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன், ஃபீஸ் கம்மி. ஓகேங்களா, இப்போ ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய காலேஜஸில் காம்படிஷன் ஜாஸ்தியாகும். காம்படிஷன் ஜாஸ்தியாகும் போது மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இங்கே சினாரியோ. அண்ட் பாண்டிச்சேரி காலேஜஸும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாண்டிச்சேரியில் 4 காலேஜஸ் இருக்குது. 4ல் லக்ஷ்மி நாராயணா தான் நமக்கு இந்த வருஷத்தினுடைய பாண்டிச்சேரியினுடைய க்ளோசிங் காலேஜாக இருக்குது. 215 மார்க். போன வருஷமும் லக்ஷ்மி நாராயணா தான். அண்ட் ஹையஸ்ட் மார்க்கில் 283 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் காரைக்கால் அப்படிங்கிற கல்லூரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மார்க்கை விட இப்போ நீங்கள் ஒரு 215 மார்க் அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா, அல்லது லெஸ் தேன் 215 இருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2ஆம் சுற்றில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு. போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன வருஷம் 135 அப்படிங்கிறது தான் க்ளோசிங் மார்க்காக இருந்துச்சு ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி சத்யசாயில். செகண்ட் ரவுண்டில் சத்யசாயிலேயே மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ 140 மார்க் வாங்கிட்டு போன வருஷம் சீட்டு கிடச்சி ப்ரீ எக்ஸிட்டில் விட்டுருந்தா அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா செகண்ட் ரவுண்டில் பெட்டர் காலேஜுக்கு போகவே முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஸோ நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் விடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணி தமிழ்நாடுல ஏதாவது ஒரு பெட்டர் அலாட்மெண்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஃப்ரீ எக்ஸிட் விடுறதை பற்றி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் இதே காலேஜ் கூட கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் கூட போகலாம். உங்கள் மார்க் நல்ல மார்க்காக இருக்குது, நீங்கள் ஒரு 400 மார்க் வச்சுருக்கிறீங்க, 300 மார்க்குக்கு மேலே வச்சுருக்கிறீங்க, 350 மார்க் மேலே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சா போதும், எனக்கு ஐ ஹாவ் சாய்ஸஸ், நிறைய சாய்ஸஸ் இருக்குது, ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஒன் காலேஜ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஐ எம் ஓகே வித் எனி காலேஜ் அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில காலேஜஸ் தான் இருக்குது, நான் வந்து சேர்ந்தா இந்த காலேஜில் தான் சேருவேன், படித்தா அந்த காலேஜில் தான் எம்பிபிஎஸ் படிப்பேன் அப்படின்னு உங்கள் பசங்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கிடச்சிருக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் வந்து மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா 215 மார்க்ஸ் கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த ஆப்ஷன்ஸை யோசிச்சுக்கோங்க. பிடிஎஸ்ஸா அல்லது ரிப்பீட் பண்ண போகிறீங்களா அல்லது அப்ராட் போக போகிறீங்களா, இந்த 3 ஆப்ஷன்ஸை நீங்கள் யோசிக்கலாம். இல்லை வேறு கோர்ஸ் போகிறதுனாலும் நம்ம யோசிக்கலாம். பிடிஎஸ் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் கூட நீங்கள் போடலாம், மேபி பிடிஎஸ் கிடைக்கலாம். எம்பிபிஎஸ்ஸையும் போடுங்க, அது கூட சேர்த்து பிடிஎஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிஎஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போடுங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எம்பிபிஎஸ்ஸே கண்டிப்பாக கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் 215 மார்க் மேலே போன வருஷமே கிடைக்கல. அப்போ போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் விட செகண்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் ரொம்ப ஜாஸ்தி, 100 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரியான சினாரியோ வரும். ஸோ அதனால் சீட்டு கிடச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த லோவர் ஸ்கோரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் சீட் கிடச்சதுன்னா ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது.
ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணலை, நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். மிஸ்பா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர்ஸ்னுடைய 2026 பேச்சஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலிங்கில் போகக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்ராட் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் என்எம்சி நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா யோசித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரீஸை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ அதனுடைய கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன், அதை ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அப்ராடுக்கு போகும்போது என்எம்சி நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை டீம்டு யூனிவர்சிட்டி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ஏதாவது ஃபீஸ் நெகோஷியேஷனில் கொஞ்சம் கம்மியாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து அதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். போன வருஷம் நிறைய மாணவர்கள் அதன் மூலமாக சேர்ந்தாங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 20 lakhs 21 lakhs 22 lakhs இந்த மாதிரியான பட்ஜெட்டில் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனுடைய ப்ராசஸை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற இடங்களில் வருகிற ரவுண்ட்ஸில் அவங்களுக்கு பிடித்த இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.